அஸ்ஸலாமு அலைக்கும்மா. இன்றைக்கி நம்ம வந்து பீஸா செய்ய போகிறோம். ஒரு 1/4 கிலோ மாவில் தான். இங்கே பாருங்கள், ஈஸ்ட்டு நான் போடுற ஆப்பையே பாருங்கள் எவ்வளோ வைக்கணும். ஈஸ்ட்டு ரொம்ப போடமானா அந்த மாவுக்கு தகுந்த மாதிரி. சீனி ஒரு ஸ்பூனு, ஒரு 1/2 ஸ்பூனு. கொஞ்சம் வெதுன்ற தண்ணி கொஞ்சம். இதை நம்ம கலக்க போகிறோம். இப்படி கலக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடும். இந்த 200 கிராம் கிளாஸில் நிறைய போட்டால் 250 கிராம் கொஞ்சம் காணு போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, லைட்டாக எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இதை பார்ப்போம். இந்த பொங்கிக்கிற இதை இப்போ நம்ம இதை ஊற்ற போகிறோம். ஊற்றியாச்சு, எல்லாத்தையும் ஊற்றி இப்போ நம்ம பிணைவோம். பிணைஞ்சி தண்ணி பத்தாட்டா தொளிச்சு விட்டுக்குருவோம். தண்ணியை பிணைஞ்சிட்டு உங்கள்கிட்ட நான் அப்புறம் கட்டி காட்டுறேன். நல்ல ஒரு பெரிய சட்டியாக இருந்தால் ஒரு பீஸா செய்கிறதுக்கு 1/4 கிலோ மாவு கரெக்டாக போகும். பீஸா செய்கிறதா 200 கிராம் போட்டுக்கும். நல்லா இப்படி பிசு பிசுன்னு தான் இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லா 5 நிமிஷம் அப்படி அழுத்தி பிணைஞ்சிட்டு லைட்டாக எண்ணெயை ஊற்றி ரொம்ப லைட்டாக எண்ணெயை ஊற்றி நம்ம அப்படியே இதுக்கு மூடி வச்சிட வேண்டியதுதான். ஒரு 1 மணி நேரம் பாருங்கள். நல்லா இப்படி அடித்து பிணைஞ்சி எடுத்து மூடி வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் இப்போ இதை பிணைஞ்சி நம்ம மூடியை போட்டு மூடி ஒரு 1 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்புறம் மற்றது என்னென்ன செய்யணும்னு சொல்கிறேன். இப்போ பீஸாவுக்கு தேவையான பொருள், இப்போ நம்ம பீஸா செய்கிறதுக்கு இப்போ இதுக்கு தேவையான பொருளை இப்படி ஒரு சட்டியில் வந்து நான் பட்டரை வந்து நல்லா இது பண்ணி வச்சுக்கிறேன். கேப்சியம் வந்து இந்த திக்கி தான் வெட்டி வச்சுக்கிறேன். இது வந்து இன்றைக்கி பன்னீர் செய்ய போகிறேன். வீட்டில் சிக்கன் இருந்தால் அது கொஞ்சம் கால் பொரித்து மேலே போடலாம், நம்ம இஷ்டம்தான். இங்கே பாருங்கள், தக்காளியை வெட்டி வச்சுக்கிறேன். இந்த பேபிக்கானு அது கொஞ்சம் இருந்துச்சு, அது கொஞ்சம் போட்டு வச்சுக்கிறேன். வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன். இதுக்கு மயோனஸு, தக்காளி சாஸு, இந்த வந்து சில்லி ஃப்ளாக்ஸ் செஞ்சு வச்சுக்கிறேன். இது எல்லாம் இப்போ எப்படி செய்கிறேன்னு மாவை நம்ம இப்போ பார்ப்போம். 1 மணி நேரம் ஆச்சு, மாவை பார்ப்போம். மாவை பாருங்கள். மாவு வந்து நம்ம உருண்டை முடிக்கான்னு வச்சா இப்போ குத்துனா பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. இப்படி ஆயிடுச்சு. இதை நம்ம எசவுப்படுத்தி இது 2 பீஸாவை போட செய்யலாம். இப்போ நான் இப்போ செஞ்சு நான் எப்படி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாவை எடுத்து இப்போ நம்ம இந்த மாவை இதில் போட்டுறோம். இந்த மாவை இதில் போட்டு இது இப்படியே வளர்க்குறோம். தள்ளி இப்படி விட்டு இப்படியே பெருசாக ஆக்கிறேன்னு இந்த மாவை. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா அப்படி வளர்த்துக்கிட்டு இந்த ஐக்கிட்டு அப்படி குச்சி, இந்த ஃபோக்குன்னு சொல்லுவா என்னமோ இந்த 3 பிள்ளைகளுக்கு குத்திக்கிட்டு அது இருந்தாலும் நல்லா விருண்டு குத்திடலாம். இப்போ அது என் கூட இருக்கிறது காணோம். நான் அதுக்காக இது காற்று போகணுங்கிறதுக்காக இப்படி குத்துவாங்க நல்லா. இப்போ இந்த இதை நல்லா தக்காளி சாஸு, டொமேட்டோ சாஸுங்கிறால இதுக்கு பீஸா சாஸு நாங்கள் வீட்டிலையே செஞ்சது. இது அதை நீங்களும் யூடியூப்பில் அடித்து பாருங்கள், பீஸா சாஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி. நான் அதே மாதிரி செஞ்சேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டோமா. 2வது என்ன செய்கிறோம், இந்த மயோனஸை நம்ம எவ்வளோக்கு டேஸ்ட்டு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு பிள்ளைகளுக்கு
நல்லாக்கி இதை என்ன செய்யணும், இதையும் நல்லா எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி. அதுக்கு பிறகு என்ன செய்கிறோம், இங்கே பாருங்கள், நான் வீட்டில் கொஞ்சம் சிக்கன் இருந்துச்சு, அதையும் பொரிச்சு போடுறேன். இந்த தக்காளி உலையும் இடையில வச்சுக்கிற வேண்டியது. இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன செய்கிறோம், மசாலா சீஸா, இந்த சீஸை நல்லா இப்படி ஊற்றி விட்டு எல்லா பக்கமும் போடுற மாதிரி. இந்த இதை தெரியக்கூடாது, நம்ம போட்ட எதுவுமே தெரியக்கூடாது. அப்போ தான் இதுக்கு மேலே என்ன செய்யணும், இந்த சில்லி பேக்ஸுங்கிறாங்கல்ல, இதை அள்ளி அப்படியே மலைச்சாறு மாதிரி தூவி விட்டு பாருங்கள் பீஸா எப்படி இருக்குது. இதுக்கு போட வேண்டிய எல்லா பொருளும் போட்டியாச்சு. இப்போ இதை நம்ம மூடி எடுத்து மூடி முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கீழே ஒரு சட்டியை வச்சு நான் அதை சூடு பண்ணிக்கிறேன். இப்போ தூக்கி கரெக்டாக ஒரு 15-20 நிமிஷம் சிறடுப்பில் போட்டோமாக்க நம்மளுக்கு பீஸா ரெடி. 5 நிமிஷமாக இங்கே பாருங்கள் அழகாக வந்துருச்சு பீஸா. நம்மளும் பிள்ளைகளுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்து சூப்பராக. இங்கே பாருங்கள், இப்படி எடுக்கும்போது இப்படி அழகாக வந்துடணும். நல்ல பிள்ளைகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ். இதே மாதிரி நீங்கள் நல்லா செஞ்சு கொடுங்க. அவ்வளோ அழகாக ஆயிக்கு பாருங்கள் அப்படி ஓடுதுன்னு. ஆஹா, பேஸ் ரொம்ப அழகு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. செம்ம ஜூஸியாகவும் இருக்குது, செம்ம சாஃப்டாகவும் இருக்குது, திங்கிறதுக்கு அவ்வளோ திங்கன் போல் இருக்குது. நீங்களும் உங்கள் பேரன் பேத்திகளுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி பீஸா செஞ்சு கொடுத்து நீங்களும் நல்ல பேரன் பேத்திட்டு நல்ல பேர் வாங்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.